ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் டு ஜெல்லுலு vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்ப நான் எங்க இருக்கேன்றது உங்களுக்கு நான் கெஸ் பண்றதுக்காக ஒரு க்ளூ தரேன். கெஸ் பண்ணுங்க. எங்க இருக்க? எங்க இருக்க? எங்க இருக்க? புரிஞ்சிருச்சா? புரியலையா? ஒரு க்ளூ கூட தரேன். காக்கா ப்ளீஸ் கிரை. ஓகே, காக்கா அழுவல, பட் பதில வந்து காக்கா அழுதுல. குருவி, காக்கா, பேரட், எல்லா விதமான பேர்ட்ஸும் வந்து அலற சத்தம் உங்களுக்கு கேக்குதா? கேரளால இருக்க மக்களே, நம்ம கேரளா வீட்டுல இருக்க மக்களே. இப்ப மியூசிக் தெராப்பி. நான் கதைக்குள்ள வரேன். அதாவது நமக்கு ஷூட்டிங்க்கு பிரேக் விட்டாங்க. நான் வந்து கிளம்பி கேரளாவுக்கு வந்துட்டேன். கேரளாவுக்கு வந்த உடனே வந்து ஒரு 2-3 டேஸை வந்து எனக்கு கொஞ்சம் அசைன்மெண்ட்ஸ் அப்படி இப்படி எல்லாம் இருந்தது. அதெல்லாம் எழுதி முடிச்சுட்டேன். நேற்று வந்து தங்கச்சி வீட்டுக்கு போனேன். அப்போ அங்கே போகும்போது அவங்க சொன்னாங்க, நாளைக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு. நான் வந்து பெருசாக எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னேன். சரி, ஓகே, ஈஷா போகலாமா அப்படின்னு கேட்டப்ப நான் ஈஷாவா? ஈஷானா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு இடம். கோயம்புத்தூர் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? பல நாளா வந்து ஈஷா போறதுக்காக பிளான் பண்ணியிருந்தேன். என் ஃப்ரெண்டு கூட வந்து ஒரு 1550 வாட்டி பிளான் பண்ண, ஒர்க் அவுட் ஆகல. அங்க ஒர்க் பண்றவங்க கூட, சென்னையில நம்ம ஷூட்டிங் பண்றவங்க கூட நிறைய வாட்டி பிளான் பண்ண, ஒர்க் அவுட் ஆகல. அப்புறம் வந்து நான் தனியா வரும்போது எப்பவுமே கோயம்புத்தூர் பாஸ் பண்ணி தான் வருவேன். அப்ப கூட சரி அங்க இறங்கி போயிட்டு வரலான்னு பிளான் பண்ணுவேன். ஒர்க் அவுட் ஆகல. கடைசியா சரி ஓகே நம்ம போலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. என்னை கூப்பிட்டாங்க, நீங்க ரெடியா இருங்க, நாங்க வந்து பிக்கப் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி ஆகிட்டு உட்காந்துருக்கேன். அவங்க இப்போ வருவாங்க, என்னை பிக்கப் பண்ணுவாங்க. நம்ம ஈஷா போறோம். இது வந்து பெரிய விளாகா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியாது. ஒரு ஃப்ளோல எப்படி போதோ அப்படி நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம விளாக் எப்பவுமே வந்து ஆர்கானிக்காக தான் இருக்கும். பிளான் பண்ணி போற அளவுக்கு எனக்கு பிளான் பண்ண தெரியாது. ஸோ ஆர்கானிக்கா என்ன நடக்குதோ அதுதாங்க எனக்கு பிடிக்கும். ஆர்கானிக் என்ன நடக்குதோ அதாங்க நம்ம பார்க்கலாம். வண்டியில உட்காந்து ஃபர்ஸ்ட் வந்து எதாவது சாப்பிடுறோம். நம்ம அயர்லாந்து போகும்போது இதுதானே பண்ணுவோம். பேக்குக்குள்ள திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு போற வழியில ஃபுல்லா சாப்பிட்டு போகணும். நம்ம ஈஷா போகும்போது வண்டியில உட்காந்து ஸ்நாக் பண்ணி போற ரம்பூட்டான். நாங்க வந்து டிராவல் பண்ணி ரொம்ப நேரம் இப்போ வந்து பாலக்காடு வந்தாச்சு. பாலக்காடு வந்துட்டு இப்போ நாங்க வந்து சும்மா ஒரு இடத்துல வண்டி அப்படியே நிப்பாட்டி இருக்கோம். எதுக்குன்னு எனக்கு தெரியல. நம்ம பின்னாடி போய் பார்ப்போம் என்ன கதை நடக்குதுன்ட்டு. பச்சையா இருக்கு எல்லா இடமே. சர்ப்ரைஸ் மக்களே, பாருங்களேன் எங்க என்ன கதைன்ட்டு. ஒரு இடத்துல நிப்பாட்டி இருந்தோம். எதுக்குன்னு எனக்கே தெரியல. பார்த்தா என்னன்னு தெரியுது உங்களுக்கு? இதுதான் பொட்டிச்சோறு அப்படின்னு. ஓகேவா? எங்களுக்கு வந்து ஜென்ரலி வெளியே போகும்போது சாப்பிடுறது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. என்னன்னா எல்லாருமே வந்து ஹோம் ஃபுட் ப்ரிஃபர் பண்றவங்க, இன்க்ளூடிங் நானு. அப்போ வந்து எப்படின்னா வீட்டுல இருந்து ஃபுட்டு பேக் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து பொதிச்சோறுன்னு சொல்லுவோம். நம்ம இப்படி நின்றுட்டே சாப்பிட போறோம். திறப்போம், நின்றுட்டே சாப்பிடுவோம். சென்னையில வந்து நான் ஷூட்டிங்ல இருக்கிற டைம்ல ஸ்டாண்ட்ல இருந்து பொதிச்சோறு வந்து காசு கொடுத்து நான் வாங்குவேன். வீட்டுல இருந்து பேக் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். செம்மையா ஒரு வாய் சாப்பிடுங்க, வரும் சாப்பிடுங்க. எனக்கு சர்ப்ரைஸா கொடுத்தது மக்களே. என்னன்னா இங்கிட்ட ரெஸ்டாரண்ட் நிப்பாட்டி சாப்பிடலாம் தான் சொன்னாங்க. எனக்கு ரெஸ்டாரண்ட் சாப்பாடு பெருசா பிடிக்காதா. அப்பதான் வந்து ஏதாச்சும் கிரீனா இருக்கிற இடம் பார்த்து வண்டி நிப்பாட்டலாம்னு சொன்னாங்க. டக்குனு வண்டி நிப்பாட்டிட்டு அவங்கவுங்க பேர் எழுதி சாப்பாடு எடுத்துட்டாங்க. அவங்க வீட்டுல இருந்து கொண்டு வந்தது. இது என்னோட ஃபியூச்சர் புருஷனுக்கு. ஃபியூச்சர் புருஷன் எங்க இருக்கணும். வர்ற வழியில ஃபுல்லாவே வந்து இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, நம்ம வந்து அந்த ஹோட்டல்ல நிப்பாட்டலாம், இந்த ஹோட்டல்ல நிப்பாட்டலாம், அங்க நிப்பாட்டலாம், இங்க நிப்பாட்டலாம். நான் சொல்லிட்டே இருந்தாங்க. எனக்கு புரியவே இல்லை. நான் என்ன சொன்னேன், நான் காலையில வந்து ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வந்ததுனால ஒர்க் அவுட் சாப்பாடு நான் சாப்பிட்டேன். நல்லாவே ப்ரோட்டீன் எல்லாம் எடுத்துட்டேன். அதனால எனக்கு வெளியே இருந்து சாப்பிடவும் எனக்கு இஷ்டம் இல்லை. ரெஸ்டாரண்ட்ல இருந்து சாப்பிடுறதுக்காக பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்தது. எல்லாருமே மாத்தி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. வந்து பார்த்தா டக்குன்னு பார்த்தா அந்த பொதிச்சோறு எடுத்து கொடுத்துட்டாங்க. வாஸ் யம்மி நொஸ்டால்ஜியா. நிறைய மலையாளிஸ்க்கு தெரியும் அதோட நொஸ்டால்ஜி என்னன்னா இங்க நிறைய பொதிச்சோறுனா கொஞ்சம் ரொம்ப ஃபேமஸா இருக்கும். சென்னையில கூட நான் ஷூட்டிங் பண்ணும்போது கேரளா ரெஸ்டாரண்ட்ல இருந்து இந்த பொதிச்சோறு வந்து ஆர்டர் போட்டு நான் சாப்பிடுற பழக்கம் உண்டு. ஸோ இந்த மாதிரி டிராவல் பண்ணும்போது நான் சின்ன வயசுலலாம் அப்பா கூட எல்லாம் வெளியே போகும்போது இந்த மாதிரி டிராவல் பண்ணும்போது அப்பா அதே மாதிரி வீட்டுல இருந்து ஃபுட் எல்லாம் பேக் பண்ணி எடுத்து நம்ம போற வழியில ஏதாச்சும் ஒரு இடத்துல நிப்பாட்டி நம்ம சாப்பிடுவோம். இட் வாஸ் ஃபன்.
வண்டி அப்பப்ப நல்ல நல்ல ஸ்போர்ட் எங்க பாக்குதோ அங்கெல்லாம் வண்டி சும்மா சும்மா நிப்பாட்டி என்னென்னமோ பண்ணிட்டு தான் சுத்திட்டு இருக்கோம். சும்மா இங்க நிப்பாட்டும் போது ஒரு விஷயம் பார்த்தேன். அவங்க ஏதோ அங்க பார்க்க போயிருக்காங்க, செடி பார்க்க போயிருக்காங்க. ஹாய், நல்லா இருக்கீங்க? ஆமாக்கா. நீங்க கோயம்புத்தூர் தானா? எங்க வந்தீங்க? நாங்க இஷா போறோம். பாட்டு வந்தாச்சா? பாக்கல, இனிமேதான் பார்க்க போறோம். சன் டிவி பாப்பீங்களா? அப்போ உங்களுக்கு எனக்கு தெரியும். என்ன சேனல் சொன்னா தான் தெரியும். நீங்க சன் டிவி பார்க்க மாட்டீங்க, அப்புறம் உங்களுக்கு சொன்னா நான் அக்கா டென்ஸ் அன்பேவா பாத்திருக்கீங்களா? இல்ல. ஆடுகளை பாத்திருக்கீங்களா? இல்ல. அப்ப உங்களுக்கு எனக்கு தெரியாது. இனி பார்க்க வேண்டாம்க்கா. நான் அது முடிஞ்சிருச்சா? அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. நீங்க அப்புறமா பாக்கலாம். என்ன நான் இன்னும் ரொம்ப நாள் கழிச்சு நீங்க பாக்கலாம். ஓகேவா? நீங்க தியேட்டர்ல பாக்கலாம். என்ன ஓகே? என்ன பண்ண நடிப்பேன். விசிட்டிங் கார்டு வேணும் உங்களுக்கு? விசிட்டிங் கார்டு இதுக்கு மேலதான் அடிக்கணும். அப்பதான் போன் பண்ணுவீங்களா? நான் வருவேன் இந்த டைரக்ஷன். அப்பதான் அதெல்லாம் வேணாம். நான் அப்பப்ப வருவேன் இந்த டைரக்ஷன். அப்ப நான் டிஸ்டர்ப் பண்ணுவீங்களா? நீங்க தைரியமா டிஸ்டர்ப் பண்ணலாம். என்ன டிஸ்டர்ப் பண்றதுக்கு இப்ப யாருமே இல்ல, அதனால நீங்க டிஸ்டர்ப் பண்ணலாம், பிரச்சனை இல்ல. இது வீடியோ கால் பேசுவீங்களா? ரொம்ப நாளா வேலை செய்யறீங்களா? 13 வருஷம் ஆச்சு. 13 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு உங்களுக்கு? நான் வரேன். நான் அப்புறமேட்டு வரேன் இந்த டைரக்ஷன். டாடா பாய். வந்தீங்கன்னா பார்க்காம எப்படி போவேன் நான்? இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். ரிலாக்ஸா பார்த்துட்டு இருக்கேன். என்னோட வியூ என்னன்னு தெரியுமா? பின்னாடி எந்த ஊர் போனாலும் எந்த இடம் போனாலும் எனக்கு அங்க போய் செட்டில் ஆகலான்னு தோணுது. காசி போகும்போது எனக்கு ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு எனர்ஜி ஒன்று இருந்தது. அந்த இடத்துல இருந்து எனக்கு திரும்பி வர ஓட முடியாத மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று எனக்கு இருந்தது. இப்போ நான் இங்கே என்டர் ஆயிட்டேன்னா இப்படி நடந்து போகும்போது அங்கே சாண்டிங் கேட்குது எனக்கு. ஓம் நம சிவாயா. என்ன ஃபீல்ன்றது சொல்ல தெரியல. டெல்மி ரெகுலரா யோகா பண்ணிட்டு இருந்தா. ஆனா இடையில யோகா பண்றதெல்லாம் நிப்பாட்டி பிரேக் எடுத்துட்டா. லைட்டா பிரேக் எடுத்துட்டு மேரேஜ்க்காங்க. ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஒரு டெல்மிக்கு இங்கே டெய்லி ரெகுலரா இங்க தங்கணும்னு ஆசை. ஐயோ ஓகே. நாங்க 3 பேரும் ஒரே வைப்ல இருக்கோம். நம்ம ரொம்ப நேரமா நடந்துட்டு இருக்கோம். ஆனா நடக்கிறதோ டயர்ட்னஸ் எதுவுமே தெரிய மாட்டேங்குது எனக்கு. இவ்வளவு கிரீன் ஒரு நார்மல் டேயே வரும்போது இப்படி ஃபீலிங் இருக்குன்னா, இங்க மகாசிவராத்திரிக்கு நம்ம வரும்போதும் டெல்மி பஜ்ஜி சாப்பிடலாம். எனக்கு காய பஜ்ஜி பார்த்த போது பஜ்ஜி சாப்பிடணும்னு தோணுச்சு. எனக்கு என்ன எப்ப தோணும் போதுதான் நம்ம பண்ணணும். இப்ப தோணுது பஜ்ஜி சாப்பிடணும்னு தோணுது. பஜ்ஜி சாப்பிடணும். பஜ்ஜி எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெளியே வரைக்கும் மட்டும்தான் என்னால வீடியோ எடுக்க முடிஞ்சது. உள்ள நம்ம போன் எல்லாமே நம்ம கொடுத்துட்டு தான் உள்ள போனோம். எல்லாமே கொடுத்துட்டு தான் உள்ள போனோம். அதனால உள்ள இருக்கிறது எதுவுமே உங்களை எனக்கு காசியில போகும்போது எந்த விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தனோ அதே மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல தெரியல இப்படின்ட்டு. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். லைஃப்ல ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ல நீங்க ஸ்டக்கா நிக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆன்சரே தெரியாம நிக்கிறீங்க அப்படின்னா, நீங்க கண்டிப்பா ஸ்பிரிச்சுவலான ஒரு ட்ரிப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, ஒரு வாரம் ஆகுதும் இல்லை ஒரு 7 days ஒரு 14 days எல்லாம் இங்க தங்குனா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். மைண்ட் எல்லாம் வேற மாதிரி ஆகும்னு நான் எப்பவுமே லிசன் பண்ணதில்லை. ஆனா எதனால அவங்க அப்படி சொல்றாங்கன்றது இன்னைக்கு எனக்கு புரிஞ்சிருச்சு. லைஃப்ல உங்களுக்கு யாராச்சுக்கும் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ல அடுத்த கட்டத்துல என்ன பண்ணணும்னு தெரியல, இல்லை நீங்க ரொம்ப உடஞ்சு போயிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரிப் போங்க. மக்களே எப்பவும் பேசுற மாதிரி துள்ளி குதிச்சு நான் இன்னைக்கு பேசல. ஏன்னா இங்க அந்த மாதிரி ஒரு இடம் கிடையாதுல்ல. நம்ம அப்படி ஜாலியா கலகலப்பா பேசுற மாதிரி ஒரு இடம் கிடையாதுல்ல. அதாவது இடத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம நடந்துக்கணும்ல.
அதனால அந்த மாதிரி நான் பேசல. ஆனால் எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சி போச்சு. உண்மையிலே வந்து உள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனால் நான் வந்து சொல்றேன், எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க வந்து உங்களை விட்டு போயிட்டாங்க, அந்த வழியில இருந்து உங்களால வெளியே வர முடியல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் இடத்துக்கு வாங்க. ஜஸ்ட் வந்துட்டு ஒரே ஒரு வாட்டி மட்டும் வந்துட்டு போங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்களாவே வந்துடுவீங்க. ஏன்னா நான் வரப்போகிறேன். நான் இன்னைக்கு இங்கே ஃபர்ஸ்ட் டைம் வரேன். பட் வந்து இதுக்கு மேலே நிறைய வெட்டி வர்றதுக்காக நானும் டிசைட் பண்ணிட்டேன். காற்று நாய்ஸ் எதுவும் இல்லை, நிறைய பேர்ட் சத்தம், பீக்கோ கழுது. டெல்மிக்கு வளையல் வாங்கி கொடுக்கறதுக்காக மனு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க பாருங்களேன். நான் அவங்கள ஃபாலோ பண்ணி வந்துட்டேன் உங்களை காமிக்கிறதுக்காக. பின்னாடி இந்த காட்சி பாருங்க. ஸோ டு மை ஃபியூச்சர் ஹஸ்பண்ட், என் தங்கச்சி ஹஸ்பண்டுக்கு வந்து தங்கச்சிக்கு குயின் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதோட பெட்டராக தான் என்ன பார்க்கணும். ஓகே.